வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 22 and 23 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பாருங்க. R has a house property in Madurai whose municipal value is rupees 2 lakh and the fair rental value is rupees 2,20,000. The house was self-occupied by R from 1/4/2024 to 30/6/2024. With effect from 1/7/2024, it was let out at rupees 20,000 per month. Compute the annual value of the house property for the assessment year 25-26. Okay, in the house property பாத்தீங்கன்னா ஒரு part of the year it is self occupied and balance part of the year பாத்தீங்கன்னா it is let out. Okay, இத மாதிரி இருக்கு அப்படின்னா இத வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா the house property is let out for the whole period அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஒரு பாதி இந்த சென்ஸ் இதுல எத்தனை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4/24 36/24 வரைக்கும், அதாவது 3 மாசம் பாத்தீங்கன்னா 4th month 5th month and 6th month 3 மாசம் செல்ஃப் ஆக்குபைட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 7வது மாசத்துல இருந்து, அதாவது ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா இத வந்து என்ன பண்ணிட்டாங்க, லெட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அத வந்து ஃபுல்லி லெட் அவுட், அதாவது ஃபார் த ஹோல் பீரியட் 12 மாசமும் அது லெட் அவுட் அப்படின்ற கேட்டகரியில தான் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, எஸ், இப்ப போடலாமா? அப்ப இந்த செல்ஃப் ஆக்குபைட் பீரியட நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இத ரெண்ட் வந்து ரியலைஸ் பண்ணாத மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, எஸ், இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 lakh. ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளவு 2,20,000. இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்? 2,20,000 தான் ஹையஸ்ட். இப்ப ரியல் ரெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2,40,000. ஆக்சுவலி 20,000 per month இல்லையா? அப்ப 12 மாசத்துக்கு ரெண்ட் என்ன? 20,000 into 12 பாத்தீங்கன்னா 2,40,000. அதுல 60,000க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அன்ரியலைஸ்ட் ரெண்டா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் எத்தனை மாசத்துக்கு? 3 மாசத்துக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 1,80,000 வருது. இப்ப எது ஹையஸ்ட்? 2,20,000 இஸ் த ஹையஸ்ட். இது ரெண்டுத்தில கம்பேர் பண்ணும்போது அப்ப இந்த 2,20,000 தான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. அப்ப லாஸ் டியூ டு வேகன்சி எதுவும் கிடையாது. சோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ அந்த 2,20,000 தான். புரிஞ்சுச்சா? இந்த 60,000 வந்து அந்த 3 மாசம் செல்ஃப் ஆக்குபைடு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். எஸ், இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்ப பாருங்க. Sri Narmada has a house property in Trichy whose municipal value is 1,50,000 and the fair rental value is 1,70,000. Standard rent is fixed at rupees 1,60,000. The house was self-occupied from 1/4/2024 to 35/2024. With effect from 1/6/24, it was let out at rupees 20,000 per month. Compute the gross annual value for the assessment year 25-26. ஓகே, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் லெட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்? ஹோல் 12 மந்த்ஸும் அது லெட் அவுட்டா கன்சிடர் பண்றோம். இந்த செல்ஃப் ஆக்குபைடு பீரியட வந்து நம்ம அன்ரியலைஸ்ட் ரெண்டா கன்சிடர் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, எஸ். இப்ப முனிசிபல் வேல்யூ எவ்வளவு? 1,50,000 போட்டாச்சு. அப்புறம் நமக்கு வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ 1,70,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா 1,70,000 தான் ஹையஸ்ட். இப்ப ஸ்டாண்டர்ட் ரெண்டோட நம்ம கம்பேர் பண்ணணும் 1,60,000. இப்ப இதுல லீஸ்ட் எதுனா 1,60,000 தான் லீஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவல் ரெண்ட் 20,000 per month தான். 20 into 12 போட்டோம்னா 2,40,000. அந்த 2,40,000ல 2 மாசம் இட் இஸ் செல்ஃப் ஆக்குபைடு. அப்ப அந்த அன்ரியலைஸ்ட் ரெண்டா 2 மாசத்துக்கு எடுக்க போறோம். 40,000 நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப 2,40,000ல 40 மைனஸ் பண்ணாலும் 2 lakh தான். இல்ல 20,000 into 10, அதாவது மந்த்லியே நம்ம வந்து மைனஸ் பண்ணிருக்கு. 12 மாசத்துல 2 மாசம் செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 2 மாசத்தை விட்டுட்டு பேலன்ஸ் 10 மந்த்ஸ்க்கு போட்டோம் அப்படின்னா 2 lakh வருது. சோ இதுல ஹையஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakh. ஓகே, இப்ப இந்த லாஸ் டியூ டு வேகன்சி எதுவும் கிடையாது. சோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வில் பி 2 lakh. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா ப்ராப்ளம்? எஸ். இப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் பத்தின இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டாபிக் புதுசா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோஸ் உங்களுக்காக பண்றேன். எஸ்.
Thank you for your patient listening.